திரும்ப திரும்ப அதே மாதிரி தோணிட்டே இருக்கு. பாரதி, are you all right? ஒன்றும் இல்லை சார். பாரதி, எனக்கு உங்க முகத்தை பார்த்தாலே உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்க ஏதோ பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்ல, ஏதோ சுமங்கலி பூஜை பண்ண போறதா எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். என் புருஷனுக்கு ஏதோ பிரச்சனை வர மாதிரி என் மனசுல தோணிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட நீங்க இதே மாதிரி தானே சொல்லி கோயிலுக்கு போய் பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தீங்க. இப்போவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு தோணுதா? ஆமா சார். எதனால எனக்கு இப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு என் கனவுல அப்படி வந்துட்டு போச்சு. இப்போ எதேச்சியா சாமி கும்பிடுறப்போ எனக்கு இந்த விஷயம் மனசுக்குள்ள வந்துட்டு போச்சு. பாரதி, எனக்கு உங்களை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஊர்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் சண்டை வந்தா ஏதோ ஜென்ம பகை மாதிரி ஆளாளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு போறது தான் நான் பார்த்துருக்கேன். எங்கேயோ தூரத்துல இருக்கிற நம்மளுக்கு பிடிச்சவங்கள இல்ல தெரிஞ்சவங்களையும் சம்பந்தம் இல்லாம நம்ம யோசிக்கிறப்போ அவங்க நம்ம எதிரில வருவாங்க. நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏதாவது ஒரு பொருளை தேடிட்டே இருப்போம். அப்ப நம்ம மனசுல அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நமக்கு சொல்லும். அது சரியாவும் இருக்கும். இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல பல விஷயங்கள்ல நம்ம உள்ளுணர்வுகள் நம்மள வழி நடத்தி கூடவே தான் சார் இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம மனசு சொல்றத முழுசா நம்பணும். அப்படி நம்ப ஆரம்பிச்சோம்னா நாம தேடுற விஷயம், நாம நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்கும். நீங்க இப்ப சொன்ன எல்லா விஷயமுமே நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை என்னால நம்ப முடியுது பாரதி. சரி, பூஜைக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கணும்னு சொன்னீங்களே, வாங்கிட்டீங்களா? இல்ல சார், இனிமேதான் ஒன்னொன்னா லிஸ்ட் போட்டு வாங்கறதுக்கு போகணும். சரி, வாங்க பாரதி, நானும் கூட வரேன். 2 பேரும் சேர்ந்து வாங்கலாம். ஐயோ சார், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? இது எனக்கு பழக்கமான வேலைதான், நானே பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, என் புருஷன் நல்லா இருக்கணும்னு நான் இதை பண்றேன். அதுக்கு எதுக்கு சார் நீங்க வரணும்? அட போங்க பாரதி, எல்லாமே உங்க இஷ்டப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே தான் நடக்கணுமா? நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை கூட அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், நீங்க நினைக்கிற மாதிரி நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு நானும் நினைக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம எனக்கும் நான் நல்லா இருக்கணும்னு என் மேலேயும் அக்கறை இருக்கும்ல. என்ன சொன்னீங்க? அது அதாவது எனக்கும் உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஏன் எனக்கு இருக்கக்கூடாதா பாரதி? சரி சரி, பேசிட்டே இருந்தா லேட் ஆயிடும், வாங்க போலாம். என்ன மித்ரா, ஏதோ யோசனையில இருக்க போல இருக்கு. ஆமா மேடம், கீழே இப்பதான் ஒரு டிராமா முடிஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு தான் ஒரே யோசனையில இருக்கேன். அந்த டிராமாக்கு சொந்தக்காரி பாரதி தானே? வேற யாரு? அவளேதான். இப்ப அவளுக்கு என்னவா? அவ புருஷனோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி அவ மனசுல ஏதோ தோணிக்கிட்டே இருக்கா. கரெக்ட் தானே? அப்புறம் அதனால கோவிலுக்கு போய் சாயங்காலம் சுமங்கலி பூஜை பண்றதுக்கு ஏதோ ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காளாம். பாரதி சொன்னதை கேட்டதும் எங்க பாட்டி பூஜைக்கு வரணும் அவகிட்ட சொல்லிட்டாங்க. அதை விட அவ என்னமோ பண்ணி தொலையட்டும், நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. உன் கழுத்துல ஆதி தாலி கட்டணும். நீ சட்டப்படி ஆதியோட மனைவி ஆனா மட்டும்தான் நம்ம நினைச்ச விஷயம் எல்லாம் கரெக்டா நடக்கும். பட் மேடம், பாரதியோட கழுத்துல இருக்கிற தாலி ஆதி கட்டின தாலி. அவ கழுத்துல இருந்து அது இறங்கணும். அப்பதான் ஏன் கழுத்துல தாலி ஏறும். என்ன சொல்ற மித்ரா? நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவரு கட்டுன தாலி அந்த பொண்ணோட கழுத்துல இருக்கிற வரைக்கும் உங்க கழுத்துல தாலி ஏறுறது நடக்கவே நடக்காது.
சார் எங்க கூடவே சேர்ந்து வரலாம்ல. சரி வாங்க சார் போலாம். ம், வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்க, என்ன வேணும் மேடம்? சுமங்கலி பூஜை பண்ணணும். அதுல கலந்துக்கிறவங்களுக்கு 9 பட்டு புடவை கொடுக்கணும். ம், நிறைய டிசைன் இருக்கு மேடம். எல்லாத்தையும் காட்ட சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க. ம், லட்சுமி, சொல்லுங்க மேடம். இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல saree காட்டுமா? ஓகே மேடம். உள்ள போங்க சார். ம். வாங்க. வாங்க சார். புடவை எடுத்து போடுங்க. வாங்க சார். என்ன பாக்குறீங்க? ஆ, சார் புடவை. ம். ஆ, இந்த புடவை வேணாம். கலர் கொஞ்சம் டல்லாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் பிரைட் கலராக கொடுங்களேன். சரிங்க சார். சார் நீங்க இவ்ளோ இன்ட்ரெஸ்டா saree செலக்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. பாரதி, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பூஜையில் கலந்துக்கிற பொண்ணுங்களுக்கு புடவை கொடுக்க வாங்குறீங்க. அது நல்லதாக இருக்கணும்னு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். புடவை நல்லா இருந்தால் அதை வாங்கிட்டு போகிற பொண்ணுங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. மனசா மேடம், நீங்க சொன்ன அந்த பொண்ணு வந்துட்டாங்களா? ம் கடைக்குள்ள தான் இருக்கா. சரியான சந்தர்ப்பம் பார்த்து அவ கழுத்துல இருக்கிற செயினை அறுத்துட்டு போயிருங்க. மேடம், ஆள் யாருன்னு மட்டும் காட்டுங்க மேடம். அசால்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அங்க பாரு. இத மட்டும் நீ கரெக்டா பண்ணிட்ட, நீ கேக்குற பணத்தை நான் கொடுத்துடுறேன். ஆனா காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். அந்த தாலியை என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். எப்படியும் அவங்க இங்க இருந்து கார்ல தான் போவாங்க. சிறப்பா பண்ணிடலாம் மேடம். ஆனா கார்ல போனா சொன்ன மாதிரி செயின் அடிக்க முடியாதே. ரோட்ல தனியா நடந்து போனாதான் வேலையை முடிக்க முடியும். அதுக்கு நீங்க தான் ஒரு வழியை பண்ணணும். சரி, ஓகே, வாங்க போலாம். சரி மேடம். பேக் பண்ணிடலாமா மேம்? பேக் பண்ணிடுங்க. ஓகே மேம். பாரதி, சுமங்கலி கொடுக்கறதுக்கு புடவையெல்லாம் வாங்கியாச்சு. இனிமே அடுத்து என்ன? ஆ, பூஜைக்கு உடைக்கிறதுக்கு 108 தேங்காய் வாங்கணும். பக்கத்தில் ஏதாவது கடை இருக்கும். வாங்க போகலாம். வாங்க 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 வாங்க. வாங்க.